ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நாளில் பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்துகிற விசேஷம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்கிறது, நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரை கண்டேன். அதன் மேல் ஏறிந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் பூமியின் துஷ்ட மிருங்கினாலும் பூமியின் காற்பங்கு உள்ளவர்கள் கொலை செய்யும்படி அதிகாரம் அவை கொடுக்கப்பட்டுள்ளது. இப்போ பார்த்தீங்கன்னா பூமியில் உலகமெங்கும் உள்ள ஜனத்தொகை கால் பங்கு ஜனங்கள் மரிப்பார்கள் என்று ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக உரைத்திருக்கிறார். இதில் எப்படி மரிப்பாங்கன்னா, யுத்தத்தினாலும் மரிப்பாங்க, பூமியில் பஞ்சத்தினாலும் மரிப்பாங்க, துஷ்ட மிருகங்களாலும் மரிப்பாங்க, சாவினாலும் மரிப்பாங்க. இதில் இந்த கொலை செய்யும்படி இந்த பூமியில் இந்த மனிதர்களை கொலை செய்யும்படி அதிகாரம் பெற்றிருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த பட்டயம் போட்டிருக்குது. இந்த பட்டயத்தில் யுத்தம் எப்படியாவது இந்த உலகத்தில் 3ஆம் உலகப் போர் நடந்ததுன்னா இதில் காற்பங்கு ஜனங்கள் யுத்தத்தினாலும் பஞ்சத்தினாலும், இப்போ யுத்தம் நடந்தால் பஞ்சம் உண்டாகும். பஞ்சம் உண்டாகுனா மக்கள் மரிப்பார்கள், கொள்ளை நோய் வரும். இந்த மாதிரி காரியத்தினால பூமியில் இருக்கிற கால் பங்கு ஜனங்கள் மரிப்பாங்கள் என்று ஆண்டவர் முன்னறிவித்திருக்கிறார். இது நம்ம வாழ்ந்து கொண்டிருப்பது கடைசி காலம். ஏன்னா இந்த காலத்தில் இதெல்லாம் நடைபெற போகிறது. அதனால் இப்பொழுதே மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். அவரை சந்திக்க ஆயத்தப்படுங்கள். ஆமேன்.